இந்த சிறுதானியம் என்ன பாவம் செஞ்சதோ தெரியல. பாவம் இந்த சிறுதானியம் வந்து என்ன பாவம் செஞ்சதோ. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகருக்கு மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதும் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியா இருக்கா சொல்லுங்களேன். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் ஊசி போடுறோம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு பெரிய மூட நம்பிக்கை ஏதாவது இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? நான் கேட்ட கேள்வி கரெக்டாக தப்பா சொல்லுங்களேன். கரெக்டு தானே இல்லையா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், பிபி மாத்திரையை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்திடலாம், எல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு. அப்படி யாரும் நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் தெரியும். உங்களுக்கு தெரியாதவங்கள்ட்டுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? சொல்லிக் கொடுப்பீங்களா? சொல்லிக் கொடுங்க. ஓகேவா? சரி. வெந்தயம், ஆவாரம்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. கொய்யா இலை, கிரீன் டீ தெரியும் உங்களுக்கு. கருவேப்பிலை, கரிஞ்சீரகம் பயங்கர ஃபேமஸ். இதுதான் இப்போ பயங்கர ஃபேமஸ். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் தானே இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் சாப்பிட்றதுனால யாராவது சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. ஓகேவா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் போட்டுட்ருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம், சிறுதானியம். சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நல்லா கேட்டுக்கிடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? சுகர், நல்லா கேட்டுடுங்க, கரெக்டாக கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், ஃபேட்டி லிவர், பிசிஓடி, பிசிஓஎஸ் எல்லாம் ஒன்று தான். இந்த 6 நோய்க்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட் பேர் தான் பேலன்ஸ்டு டயட். ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ்டு டயட். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். கடைசி ட்ரீட்மெண்ட் என்னது? கடைசி தான் மாத்திரையும் இன்சுலினும். அது ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ தான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மாத்திரை இன்சுலின் போட்டு கஷ்டப்படக்கூடிய நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.